ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழகத்தின் நிலவரங்களும் உள்ளடக்கப்படுகின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். கௌதம புத்தரின் பிறப்பு, அவர் பெற்றதாக குறிப்பிடப்படும் ஞானோதயம் மற்றும் அவரது பரிநிர்வாணம் எனப்படும் மரணம் ஆகியவற்றை ஒன்றாக நினைவுகூரும் வெசாக் பௌர்ணமி தினம் கடந்த 1ஆம் தேதி உலகை கடந்து விட்டாலும் இந்த ஆண்டுக்கான ஸ்ரீலங்காவின் அரச வெசாக் வாரம் நேற்றுத்தான் ஆரம்பித்தது. இந்த வெசாக் காலம் ஜூன் 2ஆம் தேதி வரை இருக்கும் என்பதும், இதற்காக மே 31ஆம் தேதி அன்று ஒரு சிறப்பு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதும் நீங்கள் அறியக்கூடிய விடயங்கள். ஸ்ரீலங்காவின் மிக முக்கிய பௌத்த நிகழ்வுகள் நிச்சயமாகவே இந்த நாட்களில் இடம்பெற்று வருகின்றன. இந்த நாட்களுக்கு தான் இன்னொரு முக்கியமான போயா தினம் எதிர்வரும் 30ஆம் தேதி என்று வருவதால் நிச்சயமாகவே தையிட்டி விகாரையை மையப்படுத்திய தமிழர்களின் எதிர்வினை போராட்டங்களும் அதே நாளில் இடம்பெறும். அதே போல யாழ்ப்பாணம் உட்பட்ட தமிழர்களின் இடங்களிலும் வெசாக் கூடுகள், வெசாக் அலங்காரங்கள் எல்லாம் தடல் புடலாக நகர்த்தப்படக்கூடும். ஆங்காங்கே தன்சல்கள் எனப்படும் தான சாலைகளும் உணவுகளை விநியோகிக்கக்கூடும். அறியாமையின் இருளை புத்தரின் போதனைகளின் ஒளி வெற்றி கொள்வதை குறிப்பதுதான் இந்த வெசாக் என்ற கருப்பொருளாகும். இந்த வெசாக் கருப்பொருளில் புத்தரின் முற்புரைப்ப கூறும் ஜாதக கதைகளும் பக்திகி எனப்படும் புத்தரை போற்றும் பக்தி பாடல்களும் நிச்சயமாகவே இடம்பெற்று வருகின்றன. இலங்கை தீவில் அதனை இப்போது காண முடிகின்றது. ஆனால் இப்போது ஸ்ரீலங்காவின் முக்கியமான பேசுபொருள் இந்த வெசாக் அல்ல. மாறாக இந்த வெசாக் காலத்தில் பௌத்த பிக்குகளின் செக்ஸ் குற்றங்கள் உட்பட்ட அவர்களின் ஒழுக்கக்கேடுகள் குறித்த கதைகளே முக்கியமான தீவிர அரசியல் கொதிநிலையாக மாற்றப்படுகின்றது. முன்னரும் பல பிக்குகளிடம் இவ்வாறு தீய ஒழுக்கங்கள் இருந்தாலும் தமிழ் மக்கள் மீதான கொடும் போருக்கும் பெரும் அநியாயங்களுக்கும் போருக்கு செல்லும் படையினருக்கு பிரித்தோதி வெள்ளை நூல் கட்டி அனுப்பிய காரணத்தால் இந்த பௌத்த பிக்குகள் ஸ்ரீலங்காவின் தென்பகுதியால் சகித்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் இப்போது தமிழர் தாயகத்தின் மீதான போர் முடிவடைந்த 17 ஆண்டு காலத்தில் சிங்கள பௌத்தர்களே இப்போது தமது சொந்த பிக்குகளின் குற்ற முகங்கள் கண்டு அதிர்ந்து போயுள்ளனர். அனுராதபுர அட்டமஸ்தானம் எனப்படும் முக்கியமான 8 பௌத்த தலங்களின் தற்போதைய தலைமை பிக்கு அல்லது அட்டமஸ்தானாதிபதி எனப்படும் வல்லேகம ஹேமரத்ன நாயக்க தேரர் என்ற முகத்தின் சிறார் பாலியல் குற்றம் தொடர்பான அதிர்வுகள் இப்போது ஸ்ரீலங்காவை இழுக்குகின்றன. இந்த விடயத்தில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா முதல் முன்னாள் அரசு தலைவர் சூரியகதிர் ராணி சந்திரிகா வரை அதிர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். நேற்று ஆரம்பித்த ஸ்ரீலங்காவின் அரச வெசாக் வாரத்துக்கு மத்தியில் இந்த 60 வயது கடந்த அட்டமஸ்தான பிக்குவின் பிடோஃபைல் எனப்படும் சிறார் பாலியல் குற்றம்தான் ஹாட் டாபிக்காக வலம் வருகின்றது. இந்த ஹாட் டாபிக்கை நேற்று தனது தேசிய வெசாக் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்விலும் தொட்டுக்கொண்ட அனுரகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் பௌத்த பிக்குகளுக்காக ஒரு தனி சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற வகையில் ஒரு கருத்தை சொன்னார். தமது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியை சட்டத்தின் முன்னர் யாவரும் சமனான ஆட்சி என்ற காட்சிப்படுத்தலை செய்து கொண்ட அதே தேசிய மக்கள் சக்தி தான் இப்போது பௌத்த பிக்குகளுக்கு தனியான ஒரு சட்டம், தனியான ஒரு நீதிமன்றம் என்ற நிலைப்பாட்டை நாசூக்காக வெளிப்படுத்துகின்றது. பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் அவர்களும் நாட்டின் சட்டத்துக்கு முரணான வகையில் செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக எந்தவித பாகுபாடுகளுமின்றி சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இந்த வாரம் கூட அமைச்சரவை பேச்சாளர் மக்களுக்கு கதையை சொல்லிக் கொண்டாலும் பௌத்த பிக்குகளை கைவிலங்கிட்டு எப்படி நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வதென நேற்று அனுர வெம்பிக் கொண்டார், மனவேதனை கொண்டார். அதன் பின்னர் தான் பௌத்த பிக்குகளின் ஒழுக்கம் பேணப்படுவதை உறுதி செய்ய
தம்ம நீதிமன்றங்கள் எனப்படும் பிக்குகளுக்குரிய சிறப்பு நீதிமன்றங்களும் விரைவில் உருவாக்கப்படும் என்று ஒரு கதையை அனுகுமார திசாநாயக்கா சொல்லி இருக்கிறார். அத்துடன் ஸ்ரீலங்காவின் 3 நிக்காயக்களான 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கைக்கு இணங்க பிக்குகள் தொடர்பான 1931 ஆண்டு சட்டத்தை திருத்தி ஒழுக்கத்தை மீறும் பிக்குகள் மீது தம்ம நீதிமன்றங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியில் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமன் என சிஸ்டம் சேஞ்சுக்காக சொன்ன அரசு தலைவர் தான் இப்போது குற்றச்சந்தேக நபர்களாக பிக்குகள் இருந்தால் அவர்களை எவ்வாறு கைவிலங்கிட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வது என்ற ஒரு கவலைக்குரிய கேள்வியை தொடுக்கின்றார். அதற்குரிய பதிலையும் அவர் சொல்ல தலைப்படுகின்றார். இதனால் தான் பிக்குகளுக்கு தனியான தர்ம நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என சொல்கின்றார். ஆனால் அனுகுமார திசாநாயக்கா இவ்வாறு கதை சொன்னாலும் சாமானியருக்கு ஒரு சட்டம், குற்றங்களை செய்தாலும் பௌத்தகாவிகளுக்கு இன்னொரு சட்டம் என சிஸ்டம் சேஞ்சுக்குள் இன்னொரு குட்டி சிஸ்டம் சேஞ்ச் தலைகாட்டி உள்ளது. ஆனால் இவ்வாறான தலைகாட்டல்கள் எல்லாம் இருந்தாலும் முன்னர் கிளாடியேட்டர் அர்ச்சுனாவுக்கும் அனுரவுக்கும் ஈக்குவல் குத்தி முறிவை செய்யும் தமிழ் அடியவ ஊடக முகங்கள் இன்னமும் அனுரமேனியா வகுப்படுப்பை தமிழர்களுக்கு செய்ய தலைப்படுகின்றார்கள். இந்த விடயத்தில் ஹி என சமாளிப்புகளை செய்கின்றார்கள். சிஸ்டம் சேஞ்சால் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது என்ற சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற நியோ பாணியிலான முகாரிகளையும் இவர்கள் பாட தலைப்படுகின்றார்கள். செயற்கை நுண்ணறிவு தளத்தில் தேடி பந்தியாக தமது வலைத்தளங்களில் பிரதி பண்ணி அவற்றை சொந்தம் கொண்டாடும் ஊடக குருமார் வேண்டுமானால், இல்லையென்றால் இவ்வாறானவர்கள் வேண்டுமானால் 2024 அரசு தலைவர் தேர்தலுக்கு முன்னாக அனுரதரப்பு விளம்பரப்படுத்திய அனைவருக்கு நீதி, தண்டனையிலிருந்து தப்பிக்கும் போக்குக்கும் முற்றுப்புள்ளி, ஒவ்வொரு குற்றத்திற்கும் குற்றஞ்சாட்டப்பட்டவரின் தகுதி தராதரம் பார்க்கப்படாமல் நீதி என, அதாவது குற்றம் செய்தவர் எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, எந்த பௌத்த உயர்முகமாக இருந்தாலும் சரி, அவை எதுவுமே பார்க்கப்படாமல் நீதி வழங்கப்படும் என சொன்ன அதே தேசிய மக்கள் சக்தி தான் இப்போது பௌத்த பிக்குகளுக்கு தனியான நீதிமன்றம், தனியான நீதி என சொல்லுகின்றது. ஆகையால் இவ்வாறான இந்த சிஸ்டம் சேஞ்சுக்கு வக்காலத்து வாங்கும் ஊடகத்தலைகள் இவ்வாறான விடயங்களை சற்று திரும்பி பார்க்கலாம். எதுவாறோ ஒரு 11 வயது சிறுமி ஸ்ரீலங்காவில் இப்போது ஒரு பெரும் புயலை ஏற்படுத்தி இருக்கின்றார். புத்த சாசனம் கடுமையாக இதனால் சவால் கொண்டு இருப்பதால் இதற்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட தீர்வு தேவை, பௌத்த துறவர அமைப்புகள் அவசர சீர்திருத்தம் தேவை என முன்னாள் அரசு தலைவர் சந்திரிகாவும் அலறி அடித்து துடிக்கின்றார். பௌத்த பிக்குகளின் பாலியல் குற்றங்கள் தமிழர் தாயகம் முதல் ஸ்ரீலங்கா வரை பொதுமையாக இருந்தாலும் இந்த குற்றங்களின் ஒரு குறுக்குவெட்டு அதிர்வை தான் 11 வயதாக இருந்தபோது புணர்வு செய்யப்பட்ட ஒரு அபலை சிறுமி உருவாக்கியிருக்கின்றார். அதுவும் சிங்கள பௌத்தர்கள் தலையில் தூக்கி கொண்டாடும் அனுராதபுரத்தை மையப்படுத்திய அட்டமஸ்தான கட்டுமஸ்து பிக்குவின் செக்ஸ் பொட்டுக்கேடுகள் இப்போது 15 வயதாகிவிட்ட இந்த சிறுமியால் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம இந்த சிறுமியை ஒரு விபச்சாரி என வக்கிரமாக அவதூறாக தூஷித்துக் கொண்டார். இதேபோல கடும்போக்கு பௌத்த வலையமைப்பின் சில முக்கிய முகங்கள் பாதிக்கப்பட்ட சிறுமி குறித்து மிக மோசமான விமர்சனங்களை வெளியிட்டனர். அந்த சிறுமிக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்கான குறுக்கீடுகளை எல்லாம் செய்தனர். அதற்கான சட்ட நகர்வுகளுக்கும் பல தடைகளை ஏற்படுத்தி கொண்டாலும் குற்றச்சந்தேக பௌத்தகாவிக்கு வக்காலத்து வாங்கி நின்றாலும் இதனால் ஸ்ரீலங்கா காவல்துறையும் ஆரம்பத்தில் ஒரு தடுமாற்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடினாலும் இறுதியில் சில சமூக செயற்பாட்டாளர்களின் உறுதியான நகர்வுகளால் இந்த சிறுமி இப்போது ஒரு நீதியை தேடும் அடையாளமாக மாறியிருக்கின்றார். நேற்று யாழ்ப்பாணத்தின் நல்லூர் முன்றலில் கூட பெண்கள் இதற்காக போராடி இருக்கின்றார்கள். இந்த சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த அட்டமஸ்தான வல்லேகம ஹேமரத்ன தேரர் இப்போது பிணையில் இருந்தாலும் இந்த சம்பவம் பௌத்த தார்மீக அடித்தளங்களை ஸ்ரீலங்காவில் அசைக்க தொடங்கி இருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் 14 வயது சிறுவனை பாலியல் முறைகேட்டுக்கு உள்ளாக்கிய இன்னொரு பிக்குவுக்கு 30 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டதான இன்னொரு செய்தி நேற்று வந்தது. ஆனால் இவ்வாறாக சிறை தண்டனை விதிக்கப்படும் பிக்குகள் பெரிதும் அறியப்படாத பிக்குகளாக இருப்பதால் இவர்களுக்கான நீதி கிட்டிக்கொள்ளக்கூடும். ஆனால் அட்டமஸ்தான பிக்குவின் அரசியல் ஆதிக்கம், காவல்துறையும் அவரை ஆரம்பத்தில் காத்து கொள்ள முனைந்த நகர்வுகளை எல்லாம் அம்பலப்படுத்தி இருக்கின்றது.
காவல்துறை அவரை கைது செய்வதை தடுப்பதற்கான மேல் இடங்களிலிருந்து தொலைபேசி அழைப்புகள் எல்லாம் காவல்துறைக்கு பறந்திருந்தன. நேரடி தலையீடுகளும் இடம்பெற்றிருந்தன. இதனை பொதுமக்கள் சொல்லவில்லை. ஸ்ரீலங்காவின் தேசிய சிறார் பாதுகாப்பு அதிகார சபையே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கின்றது. இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் தேசிய சிறார் பாதுகாப்பு அதிகார சபை முறையிட்ட பின்னரே பிக்குவை கைது செய்யும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அட்டமஸ்தான பிக்குவின் இந்த பாலியல் முறைகேட்டு சம்பவம் இப்போது நடந்ததல்ல. இது குறித்த சிறுமி தனது 12 வயதை எட்டாத 2022 ஆண்டு காலப்பகுதியில் தொடங்கிய ஒரு கொடுமை. தற்போது அந்த சிறுமிக்கு 15 வயதாகிவிட்டது. ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல கடந்த மாத ஆரம்பத்தில் ஒரு விடுதியில் தனது ஆண் துணையுடன் இந்த சிறுமி கைது செய்யப்பட்ட போதுதான் இந்த பாலியல் வன்கொடுமைகளின் பட்டியல் வெளிச்சத்துக்கு வந்து அட்டமஸ்தான காவி உடையும் மாட்டிக்கொண்டது. கடந்த மாதம் 10ஆம் தேதி நிட்டம்புவ காவல்துறையிடம் தனது வாக்குமூலத்தை இந்த சிறுமி அளித்த போதுதான் பெரும் பூதம் வெளிப்பட்டது. அந்த வாக்குமூலத்தில் தான் அனுராதபுரத்தில் உள்ள அட்டமஸ்தான துறவியே தன்னை முதலில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியவர் என அவர் சொன்னார். குறித்த சிறுமி மீது கடந்த மாதம் மருத்துவ அதிகாரி மேற்கொண்ட அடுத்தடுத்த பரிசோதனைகள் மூலம் இந்த சிறுமி தனது 12வது வயதிலிருந்தே பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட விடயத்தை அதிர்ச்சிகரமாக உறுதி செய்தார். இந்த உறுதிப்பாடுகள் வந்த சமகாலத்தில் கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஓடிய அனுராதபுரத்தின் அட்டமஸ்தான பிக்கு அங்கு தனக்கு பாரதூரமான சுகையினங்கள் ஏதும் இல்லாமல் விட்டாலும் தினசரி 90,000 ரூபாய்க்கும் அதிகமான கட்டணத்தை அறவிடும் அந்த மருத்துவமனையில் தனக்கும் ஒரு படுக்கையை எடுத்துக்கொண்டார். ஆடம்பர அறையில் தங்கியிருந்தார். காவல்துறை தன்னை கைது செய்ய போவது தெரிந்து ஒரு கட்டத்தில் அவர் அங்கிருந்து தேசிய மருத்துவமனைக்கு மாறினார். ஏறக்குறைய 28 நாட்களுக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் இடம்பெற்ற பின்னர் தான் இந்த பிக்கு கைது செய்யப்பட்டார். ஒட்டுமொத்தமாக ஒரு குரூரமான கதை இந்த சிறுமி 11 வயதில் இறுதி பகுதியில் இருந்தபோது ஆரம்பித்துக் கொள்கின்றது. இந்த சிறுமியின் பெற்றோர் ருவான்வெளிசாய விகாரைக்கருகே பூக்களையும் தேனையும் விற்று பிழைத்த ஒரு ஏழை குடும்பம் என்பது தெரிய வருகிறது. அவளது சொந்த தாயே பணம் பெற்றுக்கொண்டு மகளை அட்டமஸ்தான காவியிடம் ஒப்படைத்த பின்னர் தான் இந்த கொடுமை ஆரம்பித்த விடயம் எல்லாம் அம்பலப்பட்டுள்ளது. இந்த சிறுமியை பிக்குவின் அறைக்கு அனுப்பிய சொந்த தாய் வெளியே காத்து நின்றபோது 10-15 நிமிடங்களுக்கு பின்னர் முகத்தில் கடும் வாட்டத்துடன் வெளியே வந்த சிறுமி அட்டமஸ்தான துறவி தனது முகத்தில் முத்தமிட்டதாக சொல்லி அதன் பின்னர் நடந்த விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். குறித்த சிறுமிக்கும் இந்த அட்டமஸ்தான காவியுடைக்கும் இடையே 80க்கும் மேற்பட்ட முறை தொலைபேசியில் உரையாடல்கள் இடம்பெற்றதை தற்போது ஸ்ரீலங்கா சிஐடியினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். சிறுமியும் தன் மீதான பாலியல் கொடுமைகள் நடந்த இடத்திற்கு புலனாய்வாளர்களை அழைத்து சென்று சில ஆதாரங்களை காட்டியிருக்கின்றார். இந்த பாலியல் கொடுமை நடந்த அறை, படுக்கை, சில ஆடைகளை அவர் அடையாளம் காட்டியுள்ளார். இந்த பிக்கு மட்டுமல்லாமல் வேறொரு தொழில் அதிபரும் அவரை புணர்ந்ததாகவும் இப்போது பரபரப்பான செய்திகள் வந்துள்ளன. அட்டமஸ்தான பிக்கு தன்னை 3 நாட்களுக்கு ஒரு முறை புணர்ந்த விடயம் மிக கொடூரமாக வெளிவந்த நிலையில்தான் இந்த பௌத்த பிக்குகளின் இந்த செக்ஸ் டோர்ச்சர் இல்லையென்றால் இந்த பாலியல் முறைகேடுகள் குறித்த விடயம் ஸ்ரீலங்காவை உலுப்பிக் கொள்கின்றது. இப்போது இந்த விடயம் தெற்கின் ஆட்சி தலைகள், அரசியல் தலைகள் எல்லோரையும் உலுக்கி வருவது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் டெல்லியில் இன்று 2வது நாளாக தமிழக முதல்வர் விஜய் சந்திப்புகளை மேற்கொள்கின்றார். இன்றைய சந்திப்புகள் காங்கிரஸ் கட்சியை மையப்படுத்தி இடம்பெறுகின்றது. நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த விஜய் தமிழகத்தின் சார்பாக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். அதிமுகவின் உட்கட்சி மோதல் மீண்டும் தனியும் வகையில் ஒரு தோற்றப்பாடு காட்டிய நிலையில் தமிழக முதல்வரின் இந்த டெல்லி பயணத்தின் 2வது நாள் நிகழ்ச்சி நிரல்கள் இடம்பெறுகின்றன. இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஈரானுக்கும் அமெரிக்காவும் இடையில் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் 2 தரப்புகளும் தற்போது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 4 கப்பல்கள் மீது ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் ஈரானின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸின் இராணுவ தளத்தை குறிவைத்து அமெரிக்கா புதிய தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அமெரிக்க வான்தளத்தை மையப்படுத்தி ஈரானும் வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இதனால் மீண்டும் 2 தரப்பும் மோதிக்கொள்வதால் மத்திய கிழக்கு நிலவரங்கள் மீண்டும் பதற்றமாக மாறியுள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.